இன்னைக்கு நாம கணவன், மனைவி உறவுகளுக்கான ஒரு குறிப்பிட்ட எமோஷன எடுத்து, அத எப்படி ஹீல் பண்ணிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். கணவன், மனைவி உறவு சிக்கல்கள்ல பிரைமரியா இருக்கிறது என்ன மாதிரியான உணவுகளா இருக்குன்றத உங்களோட ஒப்பீனியன் என்ன? ஜஸ்ட் டெக்ஸ்ட் பண்ணுங்க. அதுல ப்ராமினன்ட்டா 1, 2, 3 இந்த மாரி நம்ம எத பிரையாரிடைஸ் பண்ணுவோம்? கணவன், மனைவி உறவு சிக்கல்கள்ல பிரைமரியா இருக்கிற விஷயமா? ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் "மென் ஆர் ஃப்ரம் மார்ஸ், விமன் ஆர் ஃப்ரம் வீனஸ்" அப்படின்ற புக்ல ஒரு ஜான் கிரே சொல்லியிருக்கிற மாதிரி, ஒருத்தர் அனாலிட்டிக்கல் திங்கர், லாஜிக்கல் திங்கர். இன்னொருத்தர் எமோஷனல் திங்கர்ஸ். கிட்டத்தட்ட 2 பேருமே 2 பாலினமுமே பார்த்தோம்னா, எதிர்பாரா சிந்திக்கக்கூடிய பேட்டர்ன் இருக்கிற தன்மை இருக்கிறது தான். அந்த மாரி தான் பெரும்பாலும் அமையுது. அது லா ஆஃப் சம்ஸ்காரா, விதி எத வேணாலும் வச்சுக்கலாம். பட் அந்த என்ன மாரியான விஷயம் ப்ராமினன்ட்டா இருக்கு. இதுல பிரைமரி கிளாஷ் என்ன எமோஷன்ல இருக்கு, என்ன ஃபீலிங்ல இருக்கு, என்ன திங்கிங்ல இருக்கு. அது லவ் மேரேஜா இருந்தாலும் சரி, அட் அரேஞ்சுடு மேரேஜா இருந்தாலும் சரி. என்ன பேட்டர்ன் அதிகமா இருக்கு? நல்லா கவனிச்சு பார்த்து, இப்ப நம்ம மீட்டிங்ல குறைவான பேர் இருக்கிறதுனால, ஈஸியா நம்ம ஓப்பன் ஆகி, ஒரு குளோஸ்டா ஒரு விஷயத்த மெயினா நம்ம எடுத்தோம் அப்டின்னா, அத டேப் பண்ணி ரிலீஸ் பண்ண முடியும். என்ன பொறுத்தவரையிலயும் என்னோட லைஃப் நான் புத்தகங்கள்ல படிச்சது, என்கிட்ட வர கிளையண்ட்ஸ் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களுடைய விஷயங்கள் எல்லாத்துலயுமே பார்க்கும்போது, ஜான் கிரேவோடைய அந்த மைண்ட் தான் ஒத்துப்போகுது. ஆண்கள் எல்லாருமே பெரும்பாலும் ரேஷனலா, லாஜிக்கலா திங்க் பண்றாங்க. பெண்கள் எல்லாருமே எமோஷனலா திங்க் பண்றாங்க. எந்த ஒரு விஷயம் பொதுப்படையான ஒரு கிளாஷ கிரியேட் பண்ணுது. அது லாஜிக்கலா திங்க் பண்ணாலும், எமோஷனலா திங்க் பண்ணாலும், என்ன ஒரு விஷயம் பொதுவான ஒரு கிளாஷ 2 பேருக்குள்ளேயும் தோற்றுவிக்குது. பிரைமரி விஷயம் அட்டென்ஷன எதிர்பார்க்கிறது. அதையும் அட்டென்ஷன் எதிர்பார்க்கிறதுன்றது எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட, இந்த அட்டென்ஷன் டிசையர் பண்ற விஷயமானது ஒரு 2 பாலினருக்குமே. ஒரு கணவன் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வர்றான். அவன் சில விஷயங்கள எதிர்பார்க்கலாம். எனக்கு ஏன்னா நான் இப்ப இருக்கிற தலைமுறை கொஞ்சம் கேஷுவல் ஆயிட்டாங்க. இதுக்கு முன்னால இருக்கிற தலைமுறை எல்லாம் ஒரு அ பெண்ணுனா இப்படி இருக்கணும், ஆணுனா இப்படி இருக்கணும். அவங்க வெளியில போயிட்டு வருவாங்க. அவங்க சில விஷயங்கள் எல்லாம் சின்ன வயசுலேருந்தே ஒரு எக்ஸ்பெக்டேஷன உள்ளுக்குள்ள கிரியேட் பண்ணி, அந்த எக்ஸ்பெக்டேஷனோட அவங்களும் மேபி வரலாம். அதே அதே எக்ஸ்பெக்டேஷன், அதே மாதிரியான இன்புட் ஒரு பெண்ணுக்கு உள்ள அந்த எக்ஸ்பெக்டேஷனோட அவங்க ஒரு ஆண்கிட்ட எதிர்பார்க்கலாம். இந்த பிரைமரியா நமக்கு இருக்கிற விஷயம் இந்த எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் அட்டென்ஷன். என்ன பொறுத்தவரையிலும் இங்க இங்க தான் கிளாஷ் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அந்த விஷயத்த எஸ்டாப்ளிஷ் பண்ணி, தன்னோட ஈகோவால நம்ம அத ஸ்ட்ரெங்தன் பண்ணிக்கணும். ஆண் அப்படின்ற ஒரு தன்மையிலயோ, பெண் அப்படின்ற ஒரு தன்மையிலயோ நம்ம அந்த ஈகோவ ஸ்ட்ரெங்தன் பண்ணிக்கிறோம். அப்படிங்கிறது தான் படிப்படியா டெவலப் ஆக ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அந்த அந்த ஈகோ ஸ்ட்ரென்த் ஆக ஆக 2 பார்ட்ல இருந்தும் நம்ம குறைகள கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறோம். அந்த குறைகள ஜூம் பண்ண ஆரம்பிக்கிறோம். அப்புறம் ஜூம் பண்ணி பார்க்க பார்க்க ப்ரூட் ஆக ஆரம்பிக்கிறோம். ப்ரூட் ஆக ஆக நமக்குள்ள அது டெவலப் ஆக ஆரம்பிக்குது. ஸோ ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி இதுல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஒரு தாத்தா கிட்ட ஒரு தாத்தா ஒரு பேரன்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறாரு. 2 வுல்ஃப் இருக்கு. ஒண்ணு விஸ்டம், 2 வுல்ஃப் இருக்கு. இந்த 2 வுல்ஃப்ல எது ஜெயிக்கும்? அப்படின்னு சொல்லி ஒரு ஜெனரலா ஒரு கொஸ்டின் பண்ணும்போது, அவனுக்கு புரியல. அப்ப அவர் சொல்றாரு, "நீ எதுக்கு ஃபீட் பண்றாயோ, அது ஜெயிக்கும்." சிம்பிளா தாத்தா முடிக்கிறாரு. இத ரீசென்ட்டா
எங்களுடைய ஹார்ட்ஃபுல்னஸ் கைடு வந்து ஒரு விஷயத்த இத வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பாரு. நம்ம எத ஃபீட் பண்றோம் அப்படிங்கிறது ஜெயிக்குங்கிறது கரெக்ட்டு. நம்ம எத ஃபீட் பண்றோம்? ஒரு பக்கம் சரியான விஷயங்கள் நம்ம என்ன செய்யணும்? அவங்கள பத்தின அக்கறை, அவங்கள பத்தின கவலை, அதுக்காக நம்ம என்ன செய்யணும்? ப்ராப்பரா சமைக்கிறதா, இல்ல ஏர்ன் பண்றது, ஒரு குடும்பத்த காப்பாத்தணுன்ற ஒரு சிந்தனை இருந்தாலும், அதுக்கும் தீனி போடுறோம். இன்னொரு பக்கம் இந்த ஈகோ, இந்த இந்த பெயின் இந்த மாதிரியான விஷயத்துக்கு நம்ம தீனி போடுறோம். ஆன்மீகத்த வச்சுட்டோம்னா, ஆன்மீகத்தில வந்து மெடிடேஷன் பண்றோம், கோயிலுக்கு போறோம், நம்ம ரிச்சுவல்ஸ செய்றோம். நம்மள நாமே ஒழுங்குபடுத்திக்கணும். நம்மள கட்டுக்கோப்பான வாழ்க்கையில வச்சுக்கணும். இப்படின்னு நம்ம நெறைய முயற்சி பண்றோம். அதே சமயத்தில அத விட்டுட்டு திரும்ப நம்ம டெய்லி லைஃப்க்குள்ள வரும்போது, இங்க வந்து நம்ம வந்து திரும்ப வழக்கமான ஒரு ஆப்போசிட் வுல்ஃப். ஒரு வைஸ் வுல்ஃப் இன்னொன்னு வந்து நம்ம வச்சுக்கலாம். லைட் அண்ட் டார்க்னஸ்ன்னு வச்சுக்கலாம். டார்க்னஸ்க்கு நம்ம தீனி போடுறோம், பொய் பேசுறோம், ஏமாத்துறோம். அல்லது வந்து நம்மளோட ஈகோவ ஹார்டன் பண்ணிக்கிறோம். நம்ம ப்ரூட் பண்ணி நம்ம எல்லாமே அத வந்து வொர்சன் பண்ணிக்கிறோம். ஸோ இது வந்து இப்போ வந்து பேரலலா நடக்குது. இப்ப நம்ம வந்து ஒரு சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்குள்ள நுழைஞ்சோம் அப்படின்னா, எப்படி வந்து எல்லா வகையான விஷயங்களும் நமக்குள்ள தீனி போட்டுக்கிறோமோ, பார்த்து பார்த்து நம்ம ஃபீட் பண்ணி நம்ம மைண்ட்ல இது பண்ணிக்கிறோமோ, பெரும்பாலும் ஏஐ வந்து இன்னைக்கு நம்ம என்ன விரும்புறோமோ அது கொண்டு வருதுனாலுமே கூட, இன்னொரு விஷயத்தையும் நம்ம கொண்டு வருது. எல்லாமே நமக்குள்ள போகுது. அதே கான்செப்ட் தான். நம்ம பிரெயின், நம்ம நம்மளுடைய நியூரான்ஸ், நியூரோ லிங்குவிஸ்டிக் புரோகிராமிங்ல பார்த்தோம்னா என்ன சொல்றோம்னா, அந்த நியூரான்ஸ வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்றது. அதுக்குள்ள இருக்கிற பேட்டர்ன் நம்ம வந்து நம்மளோட திங்கிங் பேட்டர்ன மாத்துறதன் மூலமா மாத்த முடியும். ஸோ நம்ம பாசிட்டிவா திங்க் பண்றதன் மூலமா நம்மளோட நியூரான்ஸ வந்து பாசிட்டிவா நம்மளுடைய சிஸ்டத்தையும் பாசிட்டிவா மாத்திக்க முடியும். நம்மளோட சுற்றுப்புறத்தையும் பாசிட்டிவா மாத்திக்க முடியுங்கிறது வந்து நியூரோ லிங்குவிஸ்டிக் புரோகிராம். அதே கான்செப்ட் தான் இப்போ இங்கேயும். எம் எமோஷனல் ஃப்ரீடம் டேப்பிங்ல வந்து நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட எமோஷன வந்து எடுத்துட்டு டேப் பண்ணி, அத கிராஜுவலா ஒவ்வொரு ஸ்டெப்பா உள்ள போய் வர்ற எமோஷன்ஸ் வந்து டேப் பண்ண அந்த கரஸ்பாண்டிங் பாயிண்ட்ஸ் வந்து அந்த அண்டர்லேயிங் எமோஷன்ஸ் கீழ உறைந்து கிடக்கிற அந்த எமோஷன்ஸ ரிலீஸ் பண்றதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுது. அத ரிலீஸ் பண்ண நம்ம வந்து இது வந்து ஒரு ஒரு சர்டன் பிரின்சிபிள்ஸோட அதாவது இப்படி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகணும். போயிட்டு ஒரு பாசிட்டிவா நமக்குள்ள ஒரு விஷயத்த உருவாக்கும்போது, நமக்குள்ள அந்த சேஞ்சஸ் வந்து பெர்மனன்ட்டா நடக்க ஆரம்பிக்குது அப்படின்றது தான் விஷயம். எமோஷனல் ஃப்ரீடம் டெக்னிக்ல வந்து இந்த எமோஷன் மட்டும் தான் சம்மந்தப்படுதா அப்படின்னா, அதுவும் இல்ல. பிசிக்கல் பெயின்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம மாஸ்டர் கிளாஸ்ல நம்ம அததான் பார்த்தோம். பிசிக்கல் பெயின்ஸ் எவ்வளோ வித்தியாசம் தெரிஞ்சதுன்னு சொல்ற மாரி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அது மாதிரி எல்லா விஷயத்துக்கும் நம்ம பயன்படுத்தலாம். பிகாஸ் ஒரே ஒரு பேர் தான். சம்ஸ்காராஸ் அதுதான் நம்மளுடைய கல்ச்சர் இந்தியன் கல்ச்சர் படி சம்ஸ்காராஸ் தான் நம்ம இன்னைக்கு வாழ்ற வாழ்க்கைக்கு நம்ம அனுபவிக்கிற சுக துக்கங்களுக்கு சீடா இருக்கு. அத நம்ம எப்படி வளர்த்துக்கிறோன்றத பொறுத்து தான் அதனுடைய பிளஸ் ஆர் மைனஸ் எவ்வளோ நாள் இருக்குது அப்படின்றத பொறுத்து. அப்படின்றது நமக்கு புரிஞ்சாலுமே கூட, ஸோ அத வந்து நம்ம ரிலீஸ் பண்ணிக்க அலோவ் பண்றோமா? நம்ம அத ரெகக்னைஸ் பண்றோமா? நம்ம கவனிக்கிறோமா? என்ன மாதிரியான திங்கிங் பேட்டர்ன் உள்ள போறோம்? கவனிச்சா அத ரிலீஸ் பண்ணிக்கிறோமா? ஸோ எப்படி வந்து ஒரு சிஸ்டத்தில வந்து எமோஷன்ஸ் தான் இன்னைக்கு வந்து நான் இந்த பாடிய சூஸ் பண்ணி, இந்த மாரி ஒரு உறவுகள சூஸ் பண்ணி, என்னுடைய சுற்றுப்புறத்த சூஸ் பண்ணி நான் வந்து தேர்ந்தெடுத்து நான் இந்த லைஃப்ப வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்றது ஒரு உண்மையோ, அதே மாதிரி அந்த எமோஷன்ஸ் எல்லாம் அங்கங்க லாட்ஜ் ஒரு தேங்கி நமக்குள்ள ஒரு இம்பாக்ட்ட கிரியேட் பண்ணுது. திரும்ப திரும்ப அது நம்மள வந்து டிரைவ் பண்ணிட்டே இருக்குது. அதுதான் இந்த நியூரோ லிங்குவிஸ்டிக் பேட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்றது. ஒரு பேட்டர்னா நமக்குள்ள ஃபார்ம் ஆயிடுது. ஸோ அந்த மாரி நம்ம எனர்ஜி பாடியில தேங்கி இருக்கிற அந்த பேட்டர்ன்ஸ வந்து அந்த குறிப்பிட்ட பாயிண்ட்ஸ்ல டேப் பண்றது மூலமா நம்ம ரிலீஸ் பண்றோம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம வந்து எத பிரைமரி விஷயமா எடுத்துக்கலாம்? எக்ஸ்பெக்டேஷனா அல்லது அட்டென்ஷனா? ஸோ 2யும் நான் பார்க்கும்போது, எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றது தான் பிரைமரியா வருது. ஏன்னா அட்டென்ஷன் எனக்கு குடுக்கல அப்படின்றதே ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல இருந்து தான் வருது.
ஸோ முதல்ல நம்ம வந்து அடி வாங்குறது அந்த எக்ஸ்பெக்டேஷன் அடி வாங்கும்போது, எனக்கு ஏத்த மாரி அவங்க நடந்துக்கல. நான் விரும்புற மாரி அவங்க நடந்துக்கல. என்ன அவங்க புரிஞ்சுக்கல. இது வந்து பரஸ்பரம் குற்றம் சாட்டுறது தான். ஆணா இருந்தாலும், பெண்ணா இருந்தாலும். ஒருத்தரோட ஒருத்தர் குற்றம் சாட்டுறது தான். இதில யாரோட எதிர்பார்ப்பு அதிகம்? இது எல்லாமே வந்து அந்த லெவல் ஆஃப் எமோஷன பொறுத்து, அவங்கவங்க சம்ஸ்காரிக் பேட்டர்ன பொறுத்து கொஞ்சம் கொஞ்சம் மாறுபடும். நான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு வந்து நடக்கலன்னா, அத வந்து நான் வந்து ஒரு 2 ஹவர்ஸ் கேரி பண்ணிட்டு இருக்கலாம். இன்னொருத்தவங்க வந்து 3 ஹவர்ஸ், இன்னொருத்தவங்க வந்து 24 ஹவர்ஸ், இன்னொருத்தவங்க வந்து ரொம்ப அதிகமா கூட இருக்கலாம். பட் இந்த எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வந்து நம்ம வந்து பிரைமரியா நமக்குள்ள இருக்கிற ஒரு மிகப்பெரிய பெயின ட்ரிகர் பண்ற விஷயமா இருக்கு. ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்ல வந்து நமக்கு வந்து ஒரு டே டு டே லைஃப்ல நம்ம வந்து ரொம்ப ரொம்ப அந்த எக்ஸ்பெக்டேஷனுக்குள்ள மாட்டி மாட்டி நம்ம வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப அநியாயமா நம்ம லைஃப் போயிட்டே இருக்கு. ஸோ இந்த இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்னென்ன ஃபார்ம்ல வருது? இந்த எக்ஸ்பெக்டேஷன எல்லா எல்லா நிலையிலும் நம்மளால பூர்த்தி பண்ண முடியுமா? அதாவது சாத்தியமா? எல்லாரும் எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷனையும் பூர்த்தி பண்ண முடியுமா? ஒரு நிமிடம், ஒரு நிமிடம். ஓகே. ஸோ நம்ம இங்கேருந்து ஆரம்பிச்சுக்கலாம். ஸோ இந்த எக்ஸ்பெக்டேஷன எப்படி நம்ம வந்து உள்ள டீப்பரா டிகைன் பண்றது? எங்கெங்க நம்ப எக்ஸ்பெக்ட் பண்றோம்? ம். இந்த எக்ஸ்பெக்டேஷன் ஓகே ஃபைன். இப்ப நாம வந்து அவங்கள புரிஞ்சுக்கிறோம். அவங்க நம்மளே புரிஞ்சுக்கல. ஓகே. இது பிரைமரி. புரிஞ்சுக்கிறதா நம்ம நெனச்சுக்கிறோம். இல்லையா? பெரும்பாலும் அது ஆணா இருந்தாலும், பெண்ணா இருந்தாலும். எனக்கு நாம வந்து அவங்கள வந்து புரிஞ்சுக்கிறது சரி. அப்படின்றத நம்ம வந்து அப்படி நம்ம நெனச்சுக்கிறோம். அதே மாரி அவங்க ரியாக்ட் பண்ணணும்னு நெனைக்கிறோம். ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்லயும் பார்த்தோம்னா, அந்த எக்ஸ்பெக்டேஷனுடைய ஃபர்ஸ்ட் பிரச்சனையே வந்து டிசப்பாயின்ட்மென்ட்ல தான் வருது. அந்த எக்ஸ்பெக்டேஷன் நடக்காதபோது நமக்கு ஏற்படுற அந்த டிசப்பாயின்ட்மென்ட் தான் நமக்குள்ள முதல் பெயின ட்ரிகர் பண்ணுது. இந்த விஷயத்த கூட புரிஞ்சுக்க முடியாதா? ஒரு பொண்ணுன்னா, பொண்ணுக்கு என்ன பிடிக்கும்? பூ பிடிக்கும், பொட்டு பிடிக்கும், நகை பிடிக்கும். இத கூட அவரால புரிஞ்சுக்க முடியாதா? இதுக்கு என்ன பெரிய யார் சொல்லி சொல்லி செய்யணுமா? ஓகே. ஸோ இந்த மாதிரி அவங்க உணர்வுகள மதிக்கிறோம். அவங்க நம்ம உணர்வுகள மதிக்கிறதில்ல. ஸோ இந்த மதிக்கிறதில்ல அப்படின்றது வந்து எக்ஸ்பெக்டேஷனுக்குள்ள வருமா? மதிக்கிறதில்ல, மதிக்கப்படணும்னு நினைக்கிறது எக்ஸ்பெக்டேஷன். ஓகே அப்படி வச்சுக்கலாம். நான் என்ன பண்றேனோ அத ரெசிப்ரோகேட் பண்ணணும் அப்படின்றது ஒரு எக்ஸ்பெக்டேஷன். அத கண்டிப்பா எடுத்துக்கலாம். நான் விரும்புற மாரி அவங்க நான் நான் இத செய்றேன். அதனால அவங்க அத நான் அவங்களும் அதே மாதிரி எனக்கு ஏதாவது ரெசிப்ரோகேட் பண்ணணும். ஸோ இந்த மாரி தான் நம்ம இது வந்து அப்படியே ஒவ்வொன்னா ஒவ்வொன்னா எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போயிட்டே தான் இருக்கு. அத மறுக்க முடியாது. ஸோ அதுலருந்து நமக்கு என்ன கிடைக்குது? எக்ஸ்பெக்டேஷன் ஃபுல்ஃபில் ஆனா என்ன கிடைக்குது? மோர் எக்ஸ்பெக்டேஷன் தான் கிடைக்கும். எந்த எக்ஸ்பெக்டேஷன் ஒரு விஷயம் ஒரு டிசையர் எனக்கு ஒரு விஷயம் இந்த விஷயம் நடக்கணும் அப்படின்னா, அது முடிச்ச உடனே அத விட இன்னொரு அ அ அத விட பெருசா, சிறுசோ அதெல்லாம் கிடையாது. இன்னொரு எக்ஸ்பெக்டேஷன் இன்னொரு ஆட் ஆன் போயிட்டே தான் இருக்கும். இது நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா நமக்கு தெரியும். ஓகே. இப்போ வந்து கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப் ஓகே. ஆ வீட்டுக்கு வந்தா ஓகே. நல்லா வந்த உடனே ஒரு டீ, காஃபி குடுக்கணும். ஓகே. அப்படின்னு கணவர் நினைக்கிறாருன்னு வச்சுக்குவோம். கணவர் சைட்லருந்து ஒரு ஆணா ஒரு நாம வந்து பேசுவோம். கரெக்ட்டா டெய்லி செஞ்சுட்டே இருக்கீங்க.
உடனே அடுத்த எக்ஸ்பெக்டேஷன் என்ன ஒரே மாதிரி இருக்கு. வெரைட்டியா செஞ்சா என்ன? ஒரு நாளைக்கு பூஸ்ட் குடுத்தா என்ன? என்னப்பா நீ தான் பூஸ்ட் உடம்புக்கு கெடுதல்னு சொல்லியிருப்போம். நம்ம என்னைக்காவது சொல்லியிருப்போம். அல்லது வேற ஏதாவது வெரைட்டி செஞ்சா என்ன? அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வரும். அதுல ஒரு ஃப்ரிக்ஷன் வரும். இப்ப பெண்ண எடுத்துட்டுங்க பெண் எடுத்துட்டு போங்க. பூ மட்டும் வாங்கி குடுத்துட்டா போதுமா? பூ மட்டும் தான் வாழ்க்கையா? ஸோ அதாவது இதுக்கு எங்க ஒரு டாட் வேர் இஸ் த டாட்? இந்த டாட் எங்க வரும்? எப்போ வரும்? ஸோ இது வந்து எண்ட்லெஸ் அந்த விசியஸ் சைக்கிள்ன்னு சொல்லுவாங்க. ஸோ முடிவில்லாத ஒரு சுழற்சி தான். பட் இத வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோம்? நம்ம ஹேண்டில் பண்றத பொறுத்து நமக்கு வந்து இது மாறலாம். மாறும். முதல் விஷயம் நமக்குள்ள இந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து நம்மள காயப்படுத்துதுன்ற ஒரு ரியாலிட்டிக்குள்ள நம்ம வரணும். அந்த ரியாலிட்டிக்குள்ள வரும்போதே நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து நம்ம வந்து காயம் படுறதுக்கு தயாரா இருக்கணும். காயம் படுறதுக்கு நான் ரெடியா அடுத்த டைம். ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன்ன்ற அந்த வளையத்துக்குள்ள நான் எப்படி மாட்டாம வெளியில வர்றது? அப்படின்னு அது ஏதாவது யோசிக்க ஆரம்பிக்கும். பட் இது வந்து நம்ம இதெல்லாம் நம்ம ஒரு லெக்சரா நம்ம வந்து ஒரு ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபீல்ட்ல இருந்து நிறைய டிஸ்கோர்சஸ் கேட்டு மெடிடேஷன் பண்ணி என்ன பண்ணாலும் எங்க எங்க நம்ம உட்காரோம் லேக் ஆகுறோம்னா இந்த எக்ஸிகியூஷன்ல லேக் ஆகுறோம் ரெகக்னேஷன்ல லேக் ஆகிடுறோம் அந்த எமோஷனல் ட்ரிக்கருக்கு நம்ம வந்து அடிக்ட் ஆயிடுறோம் இந்த எமோஷனல் ட்ரிக்கருக்கு அடிக்ட் ஆன உடனே எல்லாமே கொலாப்ஸ் ஆயிடுது ஸோ இன்னும் சிலரும் நான் பார்த்துருக்கேன் அவங்களுக்கு மல்லிகைப்பூனா எது வந்து நல்ல அதாவது காக்கட்டாம்பூவு எது மல்லிகைப்பூவு எது ஜாதி மல்லி எது முல்லை எது குண்டு மல்லின்ற ஒரு கான்ஷியஸ் கூட இல்ல. அந்த கான்ஷியஸ்னஸ் மீன்ஸ் அந்த அடையாளங்கள் ஐடென்டிஃபை பண்ற அந்த சிரமப்படுற ஆண்கள கூட நான் பார்த்துருக்கோம். ஸோ, இப்போ அதெல்லாம் எப்படி நம்ம மீட் அவுட் பண்றது லைஃப்ல? இந்த சைக்கிள வந்து எப்படி உடைச்சுக்கிறது? ஸோ, இன்னைக்கு வந்து இந்த எக்ஸ்பெக்டேஷன் கணவன் மனைவி உறவுகளுக்கு இடையே இருக்கிற இந்த எக்ஸ்பெக்டேஷன் சைக்கிள எப்படி பிரேக் பண்ணலாம்? எக்ஸ்பெக்டேஷன் சைக்கிள பிரேக் பண்றதுக்கான ஒரு ஒரு ஹீலிங் கைடன்ஸ நம்ம பண்ணலாம். ஸோ கொஞ்சம் தண்ணி குடிச்சுட்டு நம்ம வந்து ரெடி ஆயிடுவோம். ஹீலிங்க்கு முன்னால கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கிறது. ஹீலிங் அப்போ தண்ணி குடிச்சுக்கலாம். ஸோ போன வாரம் சொன்ன மாதிரி, ஒரு தேங்க்ஃபுல்னஸோட தண்ணி குடிக்கும் போதெல்லாம் தேங்க்ஃபுல்னஸோட நாம வந்து ஒரு மாற்றத்துக்கு தயாராகுறோம் அப்படின்ற ஒரு உணர்வோட தண்ணி குடிச்சுட்டு, நம்ம வந்து அந்த ஹீலிங்குள்ள போகலாம். சரியா? இந்த எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்ற ஒரு ஃபீலிங், அந்த ஃபீலிங் வந்து நீங்க உங்க ஸ்பௌஸ் கிட்ட எத எதிர்பார்க்கிறீங்க? அந்த எக்ஸ்பெக்ட் பண்றது ஃபெயிலியர் ஆனா, அதுல அதுல உங்களுடைய ஃபீலிங் என்ன? அந்த ஃபீலிங் அப்படியே கண்ண மூடி ரிலாக்ஸ்டா அந்த ஃபீலிங் எங்க லாட்ஜ் ஆகுது? எங்க உட்காருது? உங்க பிசிக்கல் பார்ட்ல, பாடி பார்ட்ல. சும்மா ஜஸ்ட் ஃபீல் பண்ணுங்க. அது ஏதாவது ஷேப் இருக்கா? கலர் இருக்கா? ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணுங்க. நிதானமா ஒரு 1 மினிட் எடுத்துக்கோங்க. உங்க ஸ்பௌஸ் கிட்ட நீங்க வைக்கிற எக்ஸ்பெக்டேஷன் ஃபெயிலியர் ஆகும்போது, உங்க பாடியில அந்த எமோஷன் என்ன விதமான எமோஷன் ஆகுது? அது இரிட்டேஷனா? சேட்னஸ்ஸா? க ரேஜா? வாட்டெவர் இட் மே பி அதுக்கு நம்ம பேரே வச்சுக்க வேண்டாம். ச அது மாரி ஒரு இன்சிடென்ட் அப்படியே நெனச்சு பாருங்க. கண்ண மூடி, நீங்க ஒரு விஷயத்த கேஷுவலா சாதாரணமான ஒரு விஷயத்த அவங்க செய்யல. அப்படிங்கும்போது, அந்த மொமெண்ட்ல உங்களுக்கு என்ன நடக்குது? நடந்துச்சு. அந்த விஷயத்தோட இம்பாக்ட் உங்க சிஸ்டத்துல எங்க இருக்கு? அத 1லேருந்து 10 வரலயும் ஒரு ஸ்கேல்.
அது என்ன ஸ்கேல்ல என்ன மார்க் குடுப்பீங்க? சும்மா மனசால குறிச்சுக்கோங்க. அந்த ஷேப் வாட் எவர் இட் மே பி எல்லாத்தையும் குறிச்சுக்கோங்க. ஓகே. தண்ணி குடிச்சுட்டு நம்ம ஹீலிங் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ம். ஓகே. ஸ்டார்ட்டிங் ஃப்ரம் கராத்தே சாப். ஈவன் தோ என்னதான் எனக்கு என்னுடைய ஒய்ஃப் கிட்ட எனக்கு எதிர்பார்ப்பு அதிகமா இருந்தாலும், அந்த எதிர்பார்ப்பு என்னை பாதிச்சாலும், ஐ கம்ப்ளீட்லி லவ் அண்ட் அக்செப்ட் மை செல்ஃப். என்னை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். என்னை நான் முழுமையாக நேசிக்கிறேன். என்னதான் இந்த எதிர்பார்ப்பால நான் திரும்ப திரும்ப காயப்பட்டுட்டே இருந்தாலும், அதனோட வெளி என்னை தான் பாதிக்குது அப்படின்னு பாதிச்சுட்டு இருந்தாலும் கூட, என்னை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். ஐ கம்ப்ளீட்லி அக்செப்ட் மை செல்ஃப். ஐ கம்ப்ளீட்லி ஹானர் மை செல்ஃப். என்னை முழுமையாக மதிக்கிறேன். இந்த மாதிரியான எதிர்பார்ப்பு என்னை தொடர்ந்து பாதித்திருந்தாலும், பாதித்துக் கொண்டிருந்தாலும் கூட, என்னை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். என்னை நான் முழுமையாக மதிக்கிறேன். என்னை நான் முழுமையாக நேசிக்கிறேன். ஓகே. ஐப்ரோ பாயிண்ட். ஒரு கையில பண்ணாலும் பண்ணலாம். 2 கையிலயும் பண்ணலாம். புருவத்துக்கு முன்னால இருக்கிற இந்த பகுதி. இந்த எக்ஸ்பெக்டேஷன், இந்த எதிர்பார்ப்பு, இந்த எதிர்பார்ப்புனால எனக்குள்ள ஏற்படுற இந்த விளைவு, கண்ணுக்கடியில, இந்த அன்னீசினஸ், இந்த ஃபீலிங், அந்த ஃபீலிங் உங்களுக்கு என்ன ஃபீலிங் இருக்கோ அந்த ஃபீலிங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. இந்த ஃபீலிங், இந்த ஃபீலிங். இந்த இடத்துல ஃப்ளாட்டா டேப் பண்ணணும். டக்குனு கீழ. இந்த ஃபீலிங். ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் த ஃபீலிங். நான் இந்த ஃபீலிங்ன்னு சொல்லும்போது உங்களுடைய ஓன் ஃபீலிங்ல நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. இந்த ஃபீலிங், இந்த ஃபீலிங், இந்த ஃபீலிங், இந்த ஃபீலிங், இந்த உணர்வு. ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் த ஃபீலிங். இந்த ஃபீலிங். எனது எதிர்பார்ப்பினால் ஏற்படுற இந்த ஃபீலிங். என் எதிர்பார்ப்பு நடக்காத போது எனக்கு ஏற்படுற இந்த ஃபீலிங். இந்த ஃபீலிங். எதிர்பார்ப்பினால ஏற்படுற எனது இந்த ஃபீலிங். இந்த ஃபீலிங். என்ன கடுமையா பாதிக்கிற இந்த ஃபீலிங். இதன் மூலமா நான் பயங்கரமா கோவப்படுறேன். எனக்குள்ள கடுமையான ஒரு விரக்தி ஏற்படுது. இந்த ஃபீலிங். என் நிம்மதியே குலைச்சிருது. இந்த ஃபீலிங். அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாலும், புரிஞ்சுக்கலனாலும். எனக்குள்ள ஏற்படுற இந்த ஃபீலிங். என்னதான் முதல்ல ஹர்ட் பண்ணுது. இந்த ஹர்ட். ஜஸ்ட் அப்சர்வ் த ஃபீலிங். இந்த ஹர்ட். ஹர்ட்னா உடல் அளவுல, மனசளவுல உங்களுக்கு ஏற்படுற எந்த ஃபீலிங்கா வச்சுக்கலாம். எந்த ஃபீலிங் ஞாபகத்துல வந்தா வச்சுக்கங்க. இந்த ஹர்ட். அவங்க நான் நெனச்ச மாரி நடந்துக்கலனாலும்.
என்ன புரிஞ்சுக்கலனாலும், எனக்குள்ள ஏற்பட்டிருக்கிற இந்த ஹர்ட், அத நான் எவ்வளோ காலமா கேரி பண்ணிட்டே இருக்கேன். இந்த பெயின், ஜஸ்ட் அப்சர்வ் த ஃபீலிங். இந்த ஹர்ட், இந்த ஃபீலிங், இந்த எதிர்பார்ப்பு தோல்வி தான். அவங்க கிட்ட நான் எதிர்பார்த்த இந்த உணர்வின் தோல்வி தான். நான் இன்னைக்கு அவங்கள பத்தி எனக்குள்ள வச்சுட்டு இருக்க எல்லா எமோஷன்ஸ்க்கும் ரூட் காஸ். எல்லா எமோஷனுக்கும் ரூட் காஸ்ன்றத என்னால புரிஞ்சுக்க முடியுது. இந்த எதிர்பார்ப்பு, எதிர்பார்ப்பின் தோல்வியினால் ஏற்படுற இந்த வலி, இந்த ஃபீலிங், ஜஸ்ட் டேப் ஜென்டிலா டேப் பண்ணுங்க. மென்மையா, இந்த ஃபீலிங் எனக்குள்ள எங்கெல்லாம் வலியா இருக்கு. ஐ கேனாட் டைஜஸ்ட் திஸ் டிசப்பாயின்ட்மென்ட். இந்த ஏமாற்றம். என்னால் ஜீரணிக்கவே முடியாத அளவுக்கு இருக்கிற இந்த ஏமாற்றம். இந்த ஏமாற்றம், இந்த ஃபீலிங், இந்த பெயின், இந்த பெயின் இனிமேல நான் கேரி பண்ணிட்டு இருக்க விரும்பல. அதை இப்போதிருந்து, இந்த நிமிஷத்துல இருந்து, இந்த நொடியிலிருந்து, இந்த ஃபீலிங் என்னுடைய சிஸ்டத்துல எங்கெங்கெல்லாம் இருக்கோ, என்னுடைய பதிவுகள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ, எல்லாவற்றையும் என்னுடைய ஒட்டுமொத்த அமைப்பிலும் இருந்து நான் ரிலீஸ் பண்றேன். நான் ரிலீஸ் பண்றேன். இப்பவே ரிலீஸ் பண்றேன். இப்பவே ரிலீஸ் பண்றேன். நல்லா கண்கள மூடி, சுவாசத்த உள்ள ஆழமா எடுத்து, ஒரு 3 எண்ணிக்கை ஹோல்ட் பண்ணி, அந்த எமோஷன்ல இந்த பிரீத் உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் இம்பாக்ட் குடுக்குதுன்னு கவனிங்க. அது எங்க வேணா இருக்கலாம். ஜஸ்ட் ஹோல்ட். 1, 2, 3. அந்த எமோஷன் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிவிடுங்க. எக்ஸேல். கண்கள மூடி, மீண்டும் ஒரு தடவ சுவாசத்த ஆழமா உள்ள இழுத்து, அப்படியே எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிவிடுங்க. ஓகே. கண்கள மெல்ல திறந்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணி குடிக்கிறதுனா குடிச்சுக்கலாம். இது உங்களோட ஹீலிங்க்கு ஹெல்ப் பண்ணும். எவ்வளோ ஒரு 4 சிப், எவ்வளோ கூட தண்ணி குடிக்க முடியுமோ குடிச்சுக்கலாம். தேங்க்ஃபுல்னஸோட. லெட் இட் அலைன் த சிஸ்டம். ஜஸ்ட் இப்போ வந்து உங்களுடைய ஃபீலிங் என்ன எமோஷன்ஸ அப்சர்வ் பண்ணுங்க. அந்த 10ல இருந்து 1ல இருந்து 10 வரல நீங்க ஒரு ஸ்கேல் உங்களுடைய இந்த பெயினுடைய அளவு, இந்த பிரஷருடைய அளவு, வாட் எவர் இட் மே பி. அத நீங்க மென்ஷன் பண்ணி குறிச்சிருப்பீங்க. அதனுடைய கண்டிஷன், அதனுடைய லெவல் இப்ப எப்படி இருக்குன்னு அப்சர்வ் பண்ணுங்க.
ஓகே. ஓகே ஃபைன். இப்போ நாம அடுத்த ஸ்டெப். பூர்வ மத்தியிலருந்து ஆரம்பிச்சுக்கலாம். இந்த எதிர்பார்ப்பு. எனக்குள்ள இருக்கிற இந்த எதிர்பார்ப்பு, இந்த எக்ஸ்பெக்டேஷன். அதனால எனக்கு ஏற்பட்டிருக்க இந்த டிசப்பாயின்ட்மென்ட். நினைச்சது நடக்கலன்ற இந்த அதிருப்தி. இந்த ஃபீலிங். இந்த ஃபீலிங் எனக்குள்ள கவனிச்சு பார்க்கும்போது ஒரு கில்ட்டாவே ஃபார்ம் ஆயிருக்கு. அல்லது அந்த மனிதர் மேல, என்னுடைய துணைவர் மேல எனக்கு கடுமையான ஒரு வெறுப்பா இருக்கு. இத நான் தான் கேரி பண்ணிட்டு இருக்கேன். அப்படின்றத என்னால புரிஞ்சுக்க முடியுது. இந்த எக்ஸ்பெக்டேஷன், இந்த எதிர்பார்ப்புன்னு தொழிலால ஏற்படுற எனக்கு இருந்த இந்த வலி, இருக்கிற இந்த வலி. இந்த பெயின். இந்த பெயின கேரி பண்ணி நான் என்ன லாபத்த கண்டேன்? ஏன் நான் எதிர்பார்ப்ப வச்சுக்கணும்? அந்த எதிர்பார்ப்பு என்னை ஏன் ஹர்ட் பண்ணும்? அதனுடைய விளைவு எனக்குள்ள ஏன் இந்த மாரி ஒரு பெயின கிரியேட் பண்ணுது? என்னால புரிஞ்சுக்க முடியுது. இது ஹியூமன் நேச்சர் தாங்க. நாம பழகிட்டோம். நம்முடைய கல்வி முறை, நம்முடைய கலாச்சாரம், நம்மள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற மீடியா, எல்லாத்துலருந்து இந்த இந்த எதிர்பார்க்கிற விஷயமானது நமக்குள்ள அதிகமாயிடுச்சு. எனக்குள்ள அதிகமாயிடுச்சு. எனக்குள்ள போன அறிவு, எனக்குள்ள இருக்கிற அந்த எதிர்பார்ப்புடைய ஆழத்தை இன்னும் ஆக்கிக்கிட்டே போகுது. எதிர்பார்ப்போட எண்ணிக்கையும் அதிகமாக்கிக்கிட்டே போகுது. அதனால என்னுடைய டிசப்பாயின்ட்மென்ட்டும் இன்னும் அதிகமாயிட்டே போயிட்டுருக்கு. அந்த டிசப்பாயின்ட்மென்ட் என்னை ரொம்ப சிவியரா பாதிக்குது. என்னுடைய மாற்றத்தையும் தடுக்குது. என்னதான் எல்லாருக்கும் இருக்கிற விஷயம் தான் அப்படின்னு நானும் ஏத்துட்டாலுமே கூட, நான் இதுலருந்து எப்ப வெளியில வரப்போறேன்? இந்த எதிர்பார்ப்பு என்ன வலியே இல்லாம, பெயின் இல்லாம இந்த எதிர்பார்ப்ப நான் எப்படி கடந்து போறது? இந்த மாரி கடந்து போனா எப்படி இருக்கும்? இந்த வாழ்க்கை எப்படி இருக்கும்? என்னோட துணைவர்கிட்ட நான் வச்சுட்டு இருக்க இந்த எதிர்பார்ப்பு தான் எங்களோட ரிலேஷன்ஷிப்ல ஒரு பெரிய பெயின கிரியேட் பண்ணுதுன்றத என்னால புரிஞ்சுக்க முடியுது. அதே மாரி அவருக்கும் இருக்கு இல்லையா? அவர் என்கிட்ட சொல்லாம கூட இருக்கலாம். உங்களுடைய ஆப்போசிட் செக்ஸ் நீங்க உங்களோட ஸ்பௌஸ நீங்க வச்சுக்கோங்க. அவர் என்கிட்ட ஷேர் பண்ணாம கூட இருக்கலாம். அவங்க என்கிட்ட காமிச்சுக்காம கூட இருக்கலாம். அவங்களும் இதே சமுதாயத்துல தான் வளர்றாங்க. இதே இதே கல்வி முறை, இதே மீடியா, எல்லா இன்ஃப்ளூயன்ஸும் அவங்களுக்கும் இருக்கும் தானே! இப்ப அவங்களுக்கும் இதே மாரி வழி இருக்கும் தானே!
ஏன் இருக்கக்கூடாது? நான் என்ன ஃபீல் பண்றேனோ, அதையும் ஏன் அவங்களே ஃபீல் பண்ணக்கூடாது? நான் இப்படித்தான் இருக்குன்னு நான் நெனைக்கிறேன் இல்லையா? என்னுடைய துணைவர் இப்படித்தான் என்கிட்ட நடந்துக்கணும்னு நெனைக்கிறேன் இல்லையா? அந்த மாதிரி எதிர்பார்ப்பு ஏன் அவங்களுக்கு இருக்கக்கூடாது? அத என்கிட்ட என்கிட்ட அவங்க காமிச்சுக்காம இருக்கலாம். இப்ப என்னால புரிஞ்சுக்க முடியுது. எதிர்பார்ப்போட இந்த விளைவு யுனிவர்சல் அப்படின்றது புரிஞ்சுக்க முடியுது. இந்த எதிர்பார்ப்புலருந்து நான் எப்ப வெளில வரப்போறேன்? இந்த எதிர்பார்ப்பு நடைபெறலனா, எனக்குள்ள ஏற்படுற அந்த ஏமாற்றம், இந்த டிசப்பாயின்ட்மென்ட். அந்த டிசப்பாயின்ட்மென்ட் குடுக்குற வலி. இதையெல்லாம் இல்லாம என்னுடைய வாழ்க்கைய நான் எப்படி லீட் பண்ண போறேன்? அப்படி லீட் பண்ணா எப்படி இருக்கும்? அப்படி லீட் பண்ணா எப்படி இருக்கும்? எதிர்பார்க்காம, அதன் விளைவா ஏமாற்றம் அடையாம, இந்த வாழ்க்கைய லீட் பண்ணா நான் எப்படி இருப்பேன்? எனக்குள்ள இருக்கிற அந்த ஃபீலிங் எப்படி இருக்கும்? ரிலாக்ஸா இருக்கும்ல? அமைதியா இருக்கும்ல? எஸ். அது எனக்குள்ள ஒரு ரிலாக்ஸான, அமைதியான சூழ்நிலைய தரும். அதனால எதிர்பார்க்கிற இந்த டெண்டன்சியையும், அது எனக்குள்ள ட்ரிகர் பண்ற அந்த எமோஷன்ஸையும், நான் ட்ரிகர் ஆகாம இருக்கிறது நான் சூஸ் பண்றேன். ஐ சூஸ் டு பி காம் ஈவன் தோ மை எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆர் நாட் மெட். என்னுடைய எதிர்பார்ப்புகள் நடக்கவே இல்லனாலும் கூட, நான் காமா இருக்கிறத நான் சூஸ் பண்றேன். இந்த நொடியிலிருந்து ஐ சூஸ் டு பி காம். ஐ சூஸ் டு ரிலாக்ஸ். என்ன ஆயிடப் போகுது? என்ன இருந்தாலும் அவரு என்னுடைய ஸ்பௌஸ், என்னுடைய துணைவர் தான். துணைவி தான். அவங்கள நான் ஏத்துக்கலன்னா யார் ஏத்துக்குவா? அவங்கள நான் ஏத்துக்கலன்னா யார் ஏத்துக்குவா? இதையெல்லாம் ஒரு தவறா நான் எடுத்துட்டு ஏன் நான் சுமந்துட்டே இருக்கணும்? என்னுடைய எதிர்பார்ப்ப நான் ஏன் சுமந்துக்கிட்டே இருக்கணும்? அவனுடைய விளைவ நான் ஏன் சுமந்துக்கிட்டே இருக்கணும்? ஐ சூஸ் டு பி காம். ஐ சூஸ் டு பி பீஸ். ஐ சூஸ் டு பி ரிலாக்ஸ். நான் ரிலாக்ஸா இருக்கிறத விரும்புறேன். நான் ரிலாக்ஸா இருக்கிறத விரும்புறேன். அப்படியே கண்கள மூடி, மீண்டும் ஒரு தடவ ஆழமா சுவாசத்த உள்ள இழுத்து, ஒரு 3 எண்ணிக்கை உள்ள ஹோல்ட் பண்ணி, அப்படியே ரிலீஸ் பண்ணி விடணும். மீண்டும் ஒரு தடவ கண்கள் மூடி இருக்கிற நிலையில சுவாசத்த உள்ள இழுத்து, நல்லா ரிலீஸ் பண்ணி விடுங்க. எல்லா எமோஷன்ஸும் ரிலீஸ் ஆகுது. மீண்டும் ஒரு தடவ. ஓகே ஃபைன். இப்ப கண்கள திறந்துக்கோங்க. இப்போ அந்த ஸ்கேல்
1 டூ 10 ஸ்கேல்ல உங்களுடைய அந்த இம்பேக்ட் திரும்ப அவங்கள நினைக்கும்போது உங்களுக்குள்ள அந்த சீன் திரும்ப அப்படியே ஒரு தடவ ரீகால் பண்ணி பாருங்க. அந்த இம்பேக்ட். உங்களுக்குள்ள எப்படி இருக்கு? ஓகே. ஸோ இப்போ அத ஒரு குறிச்சுக்கலாம். மீண்டும் இன்னொரு ரவுண்ட். ஸோ ஜஸ்ட் ரிலாக்ஸா திரும்ப கொஞ்சம் தண்ணி குடிச்சுட்டு, மீண்டும் அடுத்த ரவுண்ட் ஆரம்பிச்சுக்கலாம். அதே தேங்க்ஃபுல்னஸோட ஹேப்பியா தண்ணிக்கு நன்றி சொல்லிட்டு, இந்த ஹீலிங்க உள்ள அத வந்து சென்டர் பண்ணட்டும். அதாவது நம்ம எப்படி கலவ போட்டா தண்ணி ஊத்த ஊத்த ஹார்டன் ஆகுதோ, அதே மாரி தண்ணியோட இயல்பு வந்து செட்டில் பண்றது. என்ன எமோஷன் இருக்கோ அத கேரி பண்ணி செட்டில் பண்றது தான். ஸோ ஹேப்பியா, ரிலாக்ஸ்டா ஒரு தேங்க்ஃபுல்னஸோட. ஓகே. ஸோ அடுத்த ரவுண்ட் ஐப்ரோ பாயிண்ட்ல இருந்து என்னதான் இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதனால ஏற்படுற அந்த டிசப்பாயின்ட்மென்ட் இதெல்லாம் நான் கேரி பண்ணிட்டு இருந்தாலும், அது எல்லாத்தையும் இந்த நிமிஷத்துல இருந்து என்னோட சிஸ்டத்துல இருந்து நான் ரிலீஸ் பண்றேன். இனி என்னுடைய ஸ்பௌஸ், என்னுடைய துணைவரோட என்னுடைய ஒவ்வொரு உரையாடலிலும் எனக்கு எக்ஸ்பெக்டேஷன் தோன்றும் போதெல்லாம், நான் ஒரு கணம் என்ன பின்னோக்கி பாஸ் பண்ணிட்டு, என்னோட எமோஷன்ஸ அனலைஸ் பண்ண போறேன். ஒன்ஸ் நான் என்னோட எமோஷன்ஸ நான் ட்ரிகர் ஆகுறேன்றது நான் ரியலைஸ் பண்ணும்போது, என்னால என்ன ட்ரிகர் ஆகாம என்ன காப்பாத்திக்க முடியும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டூ பி ஹீல்ட். நான் எமோஷனலா ட்ரிகர் ஆகுறேன் அப்படின்றத ரியலைஸ் பண்றது தான். அவங்க பக்கம் சரியோ தப்போ, நான் ட்ரிகர் ஆகுறேன் அப்படின்றத நான் ரியலைஸ் பண்றேன். ஜஸ்ட் ஐ ஆம் ரியலைசிங் ஐ ஆம் ட்ரிகரிங். ஸோ இதை ரியலைஸ் ஆகும்போது ஐ வில் பி காஷியஸ். ஐ வில் பி காஷியஸ் இன் மை வேர்ட்ஸ். என்னுடைய பாடி லாங்குவேஜ், என்னுடைய வாய்ஸ் எல்லாத்தையும் நான் காமா டீல் பண்ண போறேன். இந்த மாதிரி காமா இருந்தா எப்படி இருக்கும்? என்னுடைய துணைவர் ட்ரிகர் ஆகும்போதும் அந்த சூழல்ல நான் காமா இருந்தா எப்படி இருக்கும்? நான் அவரை ஒய் ஏன் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் அவரால ஃபுல்ஃபில் பண்ண முடியல? அப்படின்ற ஒய்யோட நான் இனிமேல் பார்க்க போறேன். எதனால நான் ட்ரிகர் ஆகுறேன்? அப்படின்றதையும் நான் அனலைஸ் பண்ண போறேன். எல்லா சூழலிலும் ஒரு 10 செகண்ட் பாஸ் பண்ணிட்டு, ரியாக்ட் பண்ணாம
நான் ரெஸ்பாண்ட் பண்ண போறோம். என்னுடைய திருமணத்துக்கு முன்னால. நாங் நாங்க கல்யாணம் பண்ணிக்க போறோம். எங்களுக்குள்ள ஒரு அற்புதமான ரிலேஷன்ஷிப் டெவலப் ஆக போகுது அப்படின்னு நான் இருந்த அந்த நிலை. அங்க எனக்குள்ள என்ன இருந்துச்சு? இப்ப என்ன இல்ல. ஜஸ்ட் ரீகால் கண்ண மூடி. அந்த எமோஷன், அந்த ஃபீலிங். நமக்கு கல்யாணம் ஆகும்போது நமக்குள்ள இருந்த அந்த எக்ஸைட்மென்ட், அந்த ஒரு அவங்களுக்கு மேல இருந்த ஒரு அட்ராக்ஷன், ஒரு எமோஷன் அத அப்படியே ரீகால் பண்ணுங்க. அந்த ஃபீலிங். அந்த ஃபீலிங். ஜஸ்ட் அப்சர்வ் த ஃபீலிங்ஸ். உங்கள இவ்வளோ நாள் நான் எப்பவுமே எங்க மிஸ் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் அப்சர்வ். அந்த ஃபீலிங். அவங்களோட என்னுடைய இந்த லைஃப்ப நான் பகிர்ந்து கொள்ள போறேன்ற ஒரு எக்ஸைட்மென்ட். அந்த எமோஷன்ஸ். மேபி அது எக்ஸ்பெக்டேஷன் காரணமா கூட இருக்கலாம். பட் அது பாசிட்டிவா, ஹேப்பியான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லையா? ஜஸ்ட் ஃபீல் தட். இத என்னைக்காவது நம்ம ஐடியலா இருக்கும்போது நெனச்சு பார்த்துருக்கோமா? இந்த ஃபீலிங். என் துணையரோடு நான் முதல்ல பேசும்போது எனக்குள்ள ஏற்பட்ட அந்த உற்சாகம், அந்த கிளர்ச்சி, அந்த எக்ஸைட்மென்ட். அவர் என் வாழ்க்கைக்குள்ள வந்த பின்னால எங்க அது போயிடுச்சு? எங்க அத நான் மிஸ் பண்ணியிருக்கேன்? அத எங்க நான் மிஸ் பண்ணியிருக்கேன்? எங்கேயும் மிஸ் பண்ணல. எனக்குள்ளேயே தான் இருக்கு அந்த ஃபீலிங். அத என்னோட ஈகோவால நான் தான் மறைச்சிட்டு இருந்திருக்கேன். இப்போ அந்த ஃபீலிங். இப்போ அந்த ஃபீலிங் எவ்வளோ ரிலாக்ஸா இருக்கு. எவ்வளோ ஹேப்பியா இருக்கு. இந்த ஹேப்பினஸ ஏன் நான் ரீகால் பண்ணக்கூடாது? ஒவ்வொரு கணத்திலயும் இந்த ஹேப்பினஸையோட நான் ஏன் இருக்கக்கூடாது? இந்த ஹேப்பினஸ். நியர் அவங்களுடைய நியர்னஸ். என்னுடைய பார்ட்னருடைய அந்த நியர்னஸ் மட்டுமே டிபெண்ட் பண்ணி இருந்தது. அந்த ஃபீலிங். ஜஸ்ட் அப்சர்வ். இந்த ஃபீலிங். மனிதனுடைய வாழ்க்கையின் நினைவுகள் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபீலிங்க ஏன் நான் மிஸ் பண்ணேன்? அதுக்கு பின்னால் நடந்தது எது வேணா இருக்கலாம். இந்த ஃபீலிங்க்காக தானே நாம ஒண்ணு சேர்ந்தோம். இந்த ஒரு எக்ஸைட்மென்ட். இந்த ஒரு ரிலாக்சேஷன். அவங்களுடைய நியர்னஸ் எனக்குள்ள ஊற்றுவித்திருக்கிற அந்த ஃபீலிங். அந்த ஃபீலிங் குடுத்தது அவங்க தானே. அந்த ஃபீலிங்க நான் ரீகால் பண்ற ஒவ்வொரு நொடியும்.
எனக்குள்ள இருக்கிற எல்லா சுமையும், எல்லா ப்ரெஷரும் அப்படியே தளர்ந்து போறத என்னால ஃபீல் பண்ண முடியுது. ஐ அம் கம்ப்ளீட்லி ரிலாக்ஸ்ட். அவங்களுடைய ஃபர்ஸ்ட் டச். இவர் எனக்கானவர். அப்படின்ற யோசிக்கும்போது எனக்குள்ள ஏற்பட்ட அந்த ஃபீலிங். ஜஸ்ட் பி தேர். அந்த ஃபீலிங் வச்சு அப்படியே ஒவ்வொரு பாயிண்ட்டா தள்ளிட்டு வரணும். திஸ் ஃபீலிங், திஸ் ஃபீலிங். உங்களோட குரல கேட்கும்போது நமக்குள்ள ஏற்பட்ட அந்த எக்ஸைட்மெண்ட். அந்த ஃபீலிங். எந்த எதிர்பார்ப்புமே பெருசா இல்லாம ஏற்பட்ட நடந்த அந்த உரையாடல்கள். அவங்களுடைய சமீபம், அவங்களுடைய அண்மைத்தன்மை, அவங்களுடைய பிரசன்ஸ் நம்மகிட்ட இருக்கணும். நம்ம பக்கத்துல இருக்கணும். அப்படின்றதுக்காக நமக்குள்ளே வச்சிருந்த அந்த ஏக்கம். எவ்வளோ ஒரு அற்புதமான ஃபீலிங் கிரியேட் பண்ணியிருக்கு. ஐ கேன் ரியலைஸ் தட். ஐ கேன் ஃபீல் தட். என்னால உணர முடியுது. என்னால உணர முடியுது. இந்த ஃபீலிங் என்னோட வாழ்க்கையில ஒவ்வொரு நொடியும் இருந்தா எப்படி இருக்கும்? இந்த ஃபீலிங்க நான் அடிக்கடி ரீகால் பண்ணா எப்படி இருக்கும்? இந்த ஃபீலிங், இந்த ஹாப்பினஸ், இந்த எக்ஸைட்மென்ட். அவர் என்னவர்? எனக்கானவர். என்னுடைய சரிபாதி. அப்படின்ற எண்ணம். ஜஸ்ட் பி தேர். அந்த ஃபீலிங். லெட் த ஃபீலிங் ஹீல்ஸ். அந்த ஃபீலிங் உங்களை அப்படியே ஹீல் பண்ணணும். ஐ ஆம் allowing myself to be healed. என்னுடைய இந்த ஹாப்பியான மொமெண்ட்ஸ், இந்த ஹாப்பியான நினைவுகள், என்னுடைய ஒவ்வொரு செல்லையும் ஹீல் பண்ண நான் அலோவ் பண்றேன். அப்படியே கண்களை மூடி சுவாசத்தை ஆழமா உள்ள இழுத்து ரிலாக்ஸ். மீண்டும் ஒரு தடவை ஆழமா உள்ள இழுத்து அந்த ஹீலிங் அப்படியே ஃபீல் பண்ணும். கண்களை தண்ணீர் கொஞ்சம் குடிச்சிட்டு அந்த ஃபீலிங்கை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கலாம் நமக்குள்ள. ஜஸ்ட் அப்சர்வ் யுவர் ஃபீலிங்ஸ். அதனோட இம்பேக்ட் உங்கள் சிஸ்டத்தில் அதனோட இம்பேக்ட்.
நம்ம அந்த எக்ஸ்பெக்டேஷன் நடக்காத போது நமக்குள்ள ஏற்பட்ட அந்த டிசப்பாயின்ட்மெண்ட்டோட பெயின், அதனுடைய இன்டென்சிட்டி, அப்ப நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணோம், நம்மளுடைய சிஸ்டத்துல அதனுடைய இம்பேக்ட் எப்படி இருந்துச்சு. ஸோ இந்த 1 to 10 ஸ்கேல்ல இருந்தது. எந்த அளவுக்கு இருந்தது? இப்ப எப்படி இருக்கு? ஜஸ்ட் அப்சர்வ். அதே மாதிரியான ஒரு சூழல திரும்ப ஜஸ்ட் ரீகால். இப்ப அந்த ஃபீலிங் எப்படி இருக்கு? இப்ப வந்தா நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுவோம்? ரியாக்ஷனா? ரெஸ்பான்ஸா? ஜஸ்ட் அப்சர்வ். அல்லது இனிஷியலா பார்க்கும்போது அந்த அந்த ஃபீலிங்கோட பெயின் உங்க சிஸ்டத்துல இருந்திருக்கும். அதனுடைய தன்மை, மேபி அந்த கலர், ஷேப் அல்லது அந்த பெயினுடைய தன்மை, ப்ராப்பர்ட்டி, குவாலிட்டி, அதனுடைய தன்மையை அப்சர்வ் பண்ணும்போது இப்ப எப்படி இருக்கு? நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாம். ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஷேரிங். அல்லது நீங்க டேப் பண்ணும்போது இந்த செஷன்ல உங்களுக்கு கிடைச்ச இன்சைட்ஸ். ஓகே. சொல்லவா? சொல்லுங்க. ஃபர்ஸ்ட்டு செஷன் சொல்லும்போது, அந்த இத அப்சர்வ் பண்ணி அந்த கவுண்டிங் 1 டூ 10க்குள்ள இத மார்க் பண்ணிக்கங்கன்னு சொல்லும்போது, கிட்டத்தட்ட 8, 9 இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட்டு அந்த செஷன் சொல்லும்போது, ஃபர்ஸ்ட்டு இது பண்ணும்போது, என்னன்னா அதுல ஒரு ஒரு வேர்ட் நீங்க சொன்னீங்க. அதுதான் ஃபர்ஸ்ட்டு வந்து என்னன்னா, ஒரு பர்செப்ஷன் வந்து மாறுனது. என்ன சொன்னது அப்டின்னா, ம் இதனால நான் ஃபர்ஸ்ட்டு அஃபெக்ட் ஆகுறேன். இது என்னதான் அவங்க நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது பண்ணல, நம்மளோட ஃபீலிங் புரிஞ்சுக்கல அப்படிங்கிறது வந்து அவங்க மேல குற்றச்சாட்டா இருந்தாலும், அதனால வந்து அவங்க அஃபெக்ட் ஆகுறது இல்ல. நம்ம சொல்லும்போதும் கூட அவங்க பெருசா அஃபெக்ட் ஆகறல. ஆனா, நான் தான் அதிகமா வந்து அதனால ஒரு ஹாப்பினஸ் இல்லாம, எப்பயுமே வந்து சேடா, இந்த எல்லா ஃபீலிங்கும் அந்த ஹர்ட் எல்லாமே எனக்குள்ள தான் இருக்குது. எனக்குள்ள என்னோட பாடியில தான் அது வந்து ஸ்டோர் ஆகி என்ன தான் அது பாதிக்குது. அது வந்து ஒரு ஒரு திறவுகோலா இருந்துச்சு. இந்த ஃபர்ஸ்ட் செஷன் முடியும்போது ஓரளவுக்கு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, அது முடிஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தப்ப, அந்த கவுண்டிங் வந்து ஒரு 6, 7 அப்படி ஒரு 2 இது கம்மியா இருந்தது. அதுக்கப்புறம் செகண்ட் செஷன் வந்து பண்ணும்போதும், இந்த இதுதான் அவங்கள பத்தி யோசிக்க சொன்னீங்க இல்லையா? அது வந்து ஆமா தானே அப்படின்ற மாரி அதுவும் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, அது இன்னொரு ஒரு திறப்பு. எனக்கு எப்பயுமே நம்மளோட நமக்கு ஒரு விஷயம் எக்ஸ்பெக்ட் பண்ண மாரி நடக்கல அப்படின்னு சொல்லும்போது, அந்த அளவுக்கு நாம வந்து அஃபெக்ட் ஆகுறோம். அது வந்து அது தவிர வேற எதையுமே யோசிக்க முடியாத மாரி அவங்க மேல அவ்வளோ குற்றச்சாட்டு வச்சு, நம்மளோட நாம எவ்வளோ பெர்ஃபெக்ட்டா இருக்கோம், அவங்க புரிஞ்சுக்கிற மாரி, அவங்களோட ஃபீலிங்லாம் புரிஞ்சுக்கிறோம், நடக்கிறோன்ற மாரி வச்சுக்கிறோம். ஆனா, அவங்க பக்கமும் வந்து நம்மள மாரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஏதோ ஒரு விஷயத்துக்கு இருந்திருக்கும்போது, அவங்க நெனச்ச மாரி நம்ம பண்ணலன்னும்போது, அவங்களும் படுவாங்க இல்ல அப்படின்ற அந்த இது மாறுனப்ப, அப்ப வந்து அது வந்து ரொம்ப இது பண்ணுச்சு. இப்ப நம்ப ஒரு பக்கம் மட்டும் எப்படி யோசிச்சுட்டு நம்மளோடது மட்டும் தான் பெயினுங்கிற மாரி இப்படி பண்ணியிருக்கோம். அவங்க சொல்லாம கூட இருந்திருக்கலாம்னு சொன்னீங்க இல்லையா? ஆமா, இல்ல அவங்க சொல்லாம கூட எவ்வளோ இதா இருந்துருக்கலாம். நாம அட்லீஸ்ட் வந்து சண்டை போட்டு, அழுது ஏதோ ஒரு வகைத்துல வந்து சொல்லிடுறோம். ஆனா அவங்க சொல்லாமயே வச்சிருக்கும்போது, அது வந்து அவங்கள இன்னும் எந்த அளவுக்கு பாதிச்சிருக்குங்கிறது வந்து ஒரு பெரிய இதுவா இருந்தது. அப்ப என்ன நினைச்சேன்னா, அந்த வார்த்தைகளோட நீங்க சொல்லி அது பண்ணிட்டு வரும்போது, அது ஆட்டோமேட்டிக்கா அந்த எமோஷன்ஸ் வந்து இ ரொம்ப ஓப்பன் ஆகி வெளில போகுது அப்படிங்கிற மாரி வந்து ஃபீல் ஆச்சு. 3வது வந்து என்னன்னா, அப்படியே கம்ப்ளீட்டா சாப்டரே மாத்திச்சுன்னு வச்சுக்கங்களேன். நான் வந்து இந்த 6, 7 அப்படி இருக்கும்போதெல்லாம் இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் நமக்கு கம்மியாகும். இது ரிப்பீட்டடா நாம வந்து ஒரு 1 வீக் வந்து பிராக்டிஸ் பண்ண பண்ண கொஞ்சம் கொஞ்சமா குறையும் அப்படின்ற மாரி தான் இருந்தது. நான் 3 செஷன்ல வந்து நீங்க திரும்ப அந்த ஹாப்பி ஃபீலுக்கு வந்து மாத்துனீங்க இல்லையா? அப்பதான் வந்து எனக்கு அதெல்லாம் வந்து ஏதோ போன ஜென்மத்தோட நினைவுகள் மாதிரி இருந்த விஷயம். அவ்வளோ ஆழம் போயிடுச்சு எனக்கு.
இந்த எக்ஸ்பெக்டேஷனால அது நடக்காம போகும்போது ஹர்ட் ஆகி அந்த ஹாப்பி ஃபீலிங்லாம் அவ்ளோ ஆழத்துல வந்து பறி ஆயிடுச்சு. அத திரும்பவும் எடுத்து ஒவ்வொன்னா எடுக்க அது வந்து என்ன ஆச்சுன்னா, அப்பதான் அந்த ஹாப்பினஸ் வந்து மறந்ததெல்லாம் ஞாபகம் வர அந்த அந்த ஃபீல்லயே ஃபுல்லா இருக்க பாடி ஃபுல்லாமே பயங்கர லைட் ஆகி அந்த ஹாப்பினஸ் ஃபுல்லா எப்படி அந்த பெயின் வந்து பாடி ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகிருந்துச்சோ, அதுக்கான ஒரு சுவடே இல்ல. அது அந்த 3வது செஷனுக்கு அப்புறம் பார்த்தோம்னா, அந்த ஃபர்ஸ்ட் செஷன்ல சொன்ன விஷயங்கள ஞாபகம் திரும்பவும் ரீகாலே பண்ண முடியலன்னு வச்சுக்கங்களேன். அந்த அளவுக்கு வந்து என்னன்னா, ஃபுல்லா இதுதான் வந்து இருந்தது. இப்பயும் கூட அதுதான் இருக்கு. அப்ப அதுல வந்து கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, அப்போதைக்கும் இப்போதைக்கும் என்ன வித்தியாசம்னா, அப்ப வந்து எந்த எக்ஸ்பெக்டேஷனுமே இல்ல. அதனால தான் வந்து அவ்வளோ ஹாப்பியா இருந்தது. அவங்க பண்ணோம். எனக்கு நமக்கு அவங்கள பிடிக்குது அப்படின்னு சொன்னப்ப, நாம அவங்களுக்கு பண்ணணுங்கிறது மட்டும் தான் அங்க முக்கியமா இருந்துச்சு. வெளிய திரும்பி அவங்க பண்ணாம இருந்தப்ப கூட அது வந்து ஒரு வருத்தமாவோ, இதுவாவோ இல்ல. அந்த மாரி ஒரு எக்ஸ்பெக்டேஷனே இல்லாத ஒரு ரிலேஷன்ஷிப்பா தான் இருந்தது. அதுக்கப்புறம் நீங்க சொன்ன மாதிரி நம்ம வாழ்ந்த சூழ்நிலை, வளர்ந்த இது, ஒரு சொசைட்டி மேரேஜ்ன்ற ஒரு விஷயத்துக்கு கொண்டு வந்தோனே, நம்மளோட இவங்கன்னு வந்தோனே, அந்த எண்ணங்களின் மூலமா உருவாக்கிக்கிட்டது தான் வந்து இந்த எக்ஸ்பெக்டேஷன் தான். ஆனா அதுக்கு முன்னாடி வந்து அந்த மேரேஜ்ன்ற ஆப்ஷனுக்கு முன்னாடி நமக்கு புடிச்சவங்க அப்படின்னு பார்க்கும்போது, அவங்க திரும்பி நமக்கு ஏதாவது பண்ணணும், நம்ம ஃபீலிங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாரி ஒரு ஒரு யோசனையே இருந்ததில்ல. முழுக்க முழுக்க நமக்கு அவங்கள பிடிக்கும். நீங்க சொன்னீங்க இல்லையா, அவங்க அருகாமை நமக்கு எந்த ஹாப்பினஸ் கொடுத்ததுன்னு ரீகால் பண்ணுங்கன்னு சொல்லும்போது, வெறும் அந்த அருகாமை மட்டும் தான் வந்து என்னன்னா ஹாப்பினஸ குடுத்துச்சு. அப்ப இப்பயும் அதே அருகாமை வந்து அவ்வளோ இதா கிடைச்சிருக்கும்போது, நாம வந்து அத வந்து அந்த கொடுத்த அந்த அதுதான் நமக்கு புடிச்ச விஷயமா இருந்தது. எது நமக்கு புடிச்ச விஷயமா இருந்ததுங்கிறதையே மறந்து, நாம வந்து வேற ஒண்ணு நம்மள வளர்க்கப்பட்ட சொசைட்டி இதனால உருவாக்கப்பட்ட கருத்துக்களுக்குள்ள மாட்டிக்கிட்டு, நாம வந்து நம்மளோட உண்மையா என்னத்துனால நாம வந்து அவங்கள மேரேஜ் பண்ணிட்டோம். எதுக்காக அவங்க கூட இருக்கணும்னு நெனைச்சோங்கிற அந்த ஹாப்பி ஃபீல்னால தானே இருக்கணும்னு நெனச்சிருக்கோம். நீங்க சொல்ற மாரி அது எங்கேயும் வெளில போல. நமக்குள்ளேயே தான் இருக்கு. நாம தான் அத எடுக்காம அதுக்கு மேல நம்மளுடைய கருத்துக்களலாம் மூடி வச்சுட்டு, மறைச்சு வச்சிருந்தோம். அப்படிங்கிறதுலாம் அந்த 3 செஷன்ல பயங்கரமா இந்த ஹாப்பினஸ ஃபீல் பண்ணும்போது, இதெல்லாம் கூட இன்சைட்டா நீங்க கேட்டீங்கல்ல, இது அத்தனையும் அப்படியே வெளில போனதுன்னு வச்சுக்கோங்களேன். வந்தது ரியலைஸ் ஆகி போக வேண்டியதெல்லாம் வெளில போனது. தேங்க் யூ மேம். ஓகே. ஸோ இப்போ இதுதான் நம்ம வந்து இந்த வுல்ஃப் ஃபீடிங் த வுல்ஃப். ஸோ நம்ம வந்து பெரும்பாலும் வந்து இந்த 2 எந்த வுல்ஃப்க்கு நம்ம ஃபீட் பண்றோம் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து அது நமக்கு அந்த கான்ஷியஸ் அவேர்னஸ் இருக்கிறதில்ல. விஷயம் வந்து நம்ம நினைக்கிறதெல்லாம் நம்ம சரி அந்த எமோஷனல் ட்ரிகர் ஆன பின்னால அது நமக்கு வந்து ஒரு அடிக்ஷன் ஆயிடுது. அந்த எமோஷனல் ட்ரிகர்ங்கிறது நமக்கு அடிக்ஷன். இது எனக்கு அந்த அந்த அட்ரினலின் ரஷ் இல்லன்னா நம்மளால வந்து அத பேலன்ஸ் பண்ண முடியாது. அதனால தான் நம்ம அது பழக்கப்பட்டதுனால தான் லவ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அன்பு இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஆக்ஸிடோசின். ஆக்ஸிடோசின் வந்து மதர் மதர் ஹார்மோன். லவ்வோடைய ஹார்மோன் அது. செரட்டோனின் இந்த மாரி ஹாப்பி ஹார்மோன்ஸ் எல்லாம் இருக்கும்போது, அது வந்து இந்த கார்ட்டிசால்ஸ் அதிகமா இருக்கும்போது, இது வந்து வர விடாது. நம்ம வந்து அந்த பேட்டர்ன்லயே பேட்டர்ன் மாறிடும். ஸோ, அத வந்து புரோகிராம் பண்றதுக்கு வந்து நம்ம வந்து இந்த மாரி சின்ன சின்ன ஒரு ஹீலிங் டெக்னிக்ஸ், நியூரோ லிங்குஸ்டிக் புரோகிராமிங்கோ, ஹிப்னோ தெரப்பி அல்லது இந்த மாரி இது வந்து கான்ஷியஸா யார் வேணாலும் செஞ்சுக்கலாம். நம்ம இப்ப நீங்க இப்ப ட்ரிகர் ஆகுறோம். ஒரு விஷயம் ட்ரிகர் ஆகுது. நமக்கு பெயின்ஃபுல்லா இருக்கு. ஒண்ணுமே நம்ம செய்யாம, அந்த எமோஷன் நமக்குள்ள இருக்கிற ஃபீலிங் இந்த 8, 9 பாயிண்ட்ல நம்ம டேப் பண்ணி, நீங்க எந்த செக்ஷன் அது வந்து ஒரு ஒரு ட்ரெயின்டு ஒரு பிராக்டிஷனரா வரும்போது நமக்கு நெறைய விஷயங்கள் அது கிடைக்கும். பட் இப்போ வந்து நீங்க எதுவுமே தேவையில்ல. லேமனா நம்ம செய்யலன்னா கூட அந்த ஃபீலிங் மட்டும் அப்சர்வ் பண்ணி நான் இப்படி இருக்கேன். இந்த ஃபீலிங் இருக்கு. நான் இததான் திங்க் பண்றேன்னு நீங்க டேப் பண்ண பார்த்தோன்னா, அது கீழ இருக்கிற எமோஷன்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆயிடும். ஸோ, அப்போ வந்து நம்மளுடைய திங்கிங் பேட்டர்ன் அந்த அது வந்து நமக்குள்ள வந்து ஒரு சேஞ்ச கிரியேட் பண்ணும். ஏன்னா நம்ம இப்படி இருக்கன்றத ரியலைஸ் பண்ணிர்றோம் இல்லையா? அதனால நம்ம பாதிக்கிறோம்னு ரியலைஸ் பண்றோம். எப்போ வந்து நம்ம ஒரு விஷயத்த ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறோமோ, அப்போ அதிலிருந்து நம்ம மைண்ட் வந்து வெளியில வரதுக்கான அந்த சொல்யூஷன வந்து சப்கான்ஷியஸ் வந்து தேட ஆரம்பிக்கும். அந்த சூழல் வந்து மாற ஆரம்பிக்கும். இது வந்து பார்த்தோன்னா, குவாண்டம் லெவல்ல இந்த மாரி நடக்கும். ஓகே. இப்போ கண்ண திறந்திருக்கிற கண்டிஷன்ல மீண்டும் ஒரு தடவ உங்களுடைய அந்த ஹேப்பியான ஒரு ஒரு இன்டராக்ஷன் அத அப்படியே ஒரு ரீகால் பண்ணி பாருங்க. அப்போ நமக்குள்ள ஏற்பட்ட அந்த இம்பாக்ட். ஸோ மோர் யூ ரீகால் எப்போலாம் நம்ம திரும்ப திரும்ப அத ரீகால் பண்றோமோ,
அப்ப எல்லாமே வந்து நம்ம வந்து அது அந்த அந்த வுல்ஃப் அதுக்கு அது சாப்பிட ஆரம்பிக்கும். அது டெவலப் ஆக ஆரம்பிக்கும். ரீகால் பண்ணி பாருங்க. அத எப்படி ரீகால் பண்ண முடியுதா? ஈஸியா ரீகால் பண்ண முடியுதான்னு பாருங்க. அந்த மாரி ரீகால் பண்ண கத்துக்கிட்டோம்னா, டைம் டூ டைம் நான் போன தடவ குழந்தைங்களுக்கு சொன்னோம். இப்போ ஸ்பௌஸ் ஒரு அலாரம் வச்சுட்டு ஒரு ஃப்ரீக்வென்ட்டா ஒரு நாளைக்கு ஒரு தடவ, 2 தடவையோ நம்ம ஹேப்பியா இருந்த மொமெண்ட்ட திரும்பி நெனச்சு பார்க்கறது. ஸோ அத வந்து நம்ம டெவலப் பண்ண பண்ண, நமக்குள்ள அது வந்து இன்னும் ஆழமா பதியும். வந்து ஒவ்வொரு சிந்தனையும் அதாவது ஒரு அந்த மேரேஜுக்கு முன்னால இருந்த நமக்குள்ள இருந்த ஒரு எக்ஸைட்மென்ட், அந்த அவங்க நம்ம கூட இருந்தா போதும். நம்ம கூட இருக்கிறது வந்து அது நல்லா யோசிச்சு பார்த்தோன்னா, அது வந்து அது அந்த ஃபீலிங்லாம் இப்போ வந்து அ நம்ம புதைச்சுட்டோம்னு தான் சொல்லணும். அதுக்குள்ள அந்த அந்த டைம் நம்ம ஒட்டுமொத்த கிரியேஷனுமே பார்த்தோன்னா, இட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் மெமரீஸ். பட் நாம இப்ப எந்த மெமரியில இருக்கோம்? எந்த மெமரிக்கு தீனி போடுறோம்? எந்த வுல்ஃப்க்கு தீனி போடுறோம்? த வுல்ஃப் ஹூம் யூ ஃபீட் வில் வின் அவ்வளோதான். ஸோ, இப்ப நம்ம ஒன்ஸ் வந்து நம்மளுடைய பெயின ட்ரிகர் ஆகும்போது, நான் ட்ரிகர் ஆகுறேன்றத ரியலைஸ் பண்ணி, அத டேப் பண்ணி, நம்ம அதுக்கு தயாராகும்போது, ஆட்டோமேட்டிக்கா நம்ம மைண்ட் வந்து சொல்யூஷன தேடும். இதுக்கு வந்து கைடன்ஸே இல்லாம நீங்க ப ப டேப்பிங் மூலமா 9 பாயிண்ட்ஸ்ல டேப் பண்ணாலே ரிலீஸ் ஆகும். பட் வந்து இது ஒரு ஸ்ட்ரக்சர்டா போகும்போது, ஒன் டூ ஒன் டீப்பா போகும்போது, அதனோட இம்பாக்ட் வந்து இன்னும் பலமா, இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஒரு குறிப்பிட்ட எமோஷன், ஒரு குறிப்பிட்ட ஃபீலிங். இப்போ நம்ம அது முடிச்ச உடனே அந்த ஃபீலிங்க்கு அடுத்து என்ன ஃபீலிங் இருக்கு? அத டேப் பண்ணலாம். அதனுடைய ரேஷியோ குறைய அது 0 வர வரையும் டேப் பண்ண முடியும். நம்ம செல்ஃபா டேப் பண்ணும்போது 10 டூ 15 மினிட்ஸ் அந்த எமோஷன ஃபோக்கஸ் பண்ணாலே பெரும்பாலும் ரிலீஸ் ஆகும். ரிலீஸ் ஆக நம்ம ரியலைஸ் பண்ண ஆரம்பிப்போம். அங்க வந்து நம்ம ஒரு பாசிட்டிவான நீங்களே வச்சு கூட நீங்க டேப் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இப்ப லேமேனும் கத்துக்கிட்டு ஈஸியா செய்யக்கூடிய ஒரு மெத்தட் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆ இன்னொரு விஷயம் இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்ல நம்ம கவனிக்கும்போது, அத நெனச்சு பார்க்குறோன்றது ஒண்ணு. ஒரு ஒரு பார்ட். இன்னொரு பார்ட் எங்க மிஸ் ஆகுது? மேரேஜ் ஆகறதுக்கு முன்னால அந்த ஒரு எக்ஸைட்மென்ட் மேரேஜ் ஆன அந்த ஒரு ஃபியூ டேஸ் நமக்குள்ள இருந்த அந்த ஒரு ஹேப்பினஸ், அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வளைஞ்சு கொடுத்து போறது, பரஸ்பரம் வந்து நம்ம வந்து இருந்த அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படின்றது எங்க மிஸ் ஆகுது? ஒய்? ஏன்? இத வந்து நம்ம ஒரு கேள்வியா போட்டுக்கணும். இத நி இத நம்ம நமக்குள்ள ஒரு கேள்வியா வச்சுட்டு, நெக்ஸ்ட் வீக் இந்த எமோஷன் இப்போ நீங்க இருக்கீங்க. அத அத வந்து கொஞ்சம் ப்ரூவ் பண்ணி உள்ளுக்குள்ள போய் பாருங்க. எது மிஸ் ஆயிருக்கு அப்டின்ட்டு. அங்க நம்ம எத மிஸ் பண்ணியிருக்கிறோம்? இப்ப நம்ம வந்து எக்ஸ்பெக்டேஷன் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. நமக்குள்ள இருந்த ஹேப்பினஸ நம்ம தொலைச்சுட்டு இருக்கோம் அப்டின்றது இந்த வாரம் சொல்யூஷன். பட் அங்க ஏன் என்ன நடந்துச்சு? இந்த ஹேப்பினஸ தவிர இந்த ஹேப்பினஸ எது ஓவர் ரூல் பண்ணி வந்துருச்சு? என்ன ஆட்டிட்யூட் அல்லது என்ன திங்கிங் பேட்டர்ன் அல்லது என்னோட லைஃப் பேட்டர்ன்ல இந்த ஹேப்பினஸ ஓவர் ரூல் பண்ண எது பண்ணுச்சு? எத நம்ம அனுபவிச்சோம்? பேசிக்கா எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றது ஒண்ணு. இதுக்கு அடுத்து வேற ஏதாவது எமோஷன் இருக்கா அப்படின்றத திங்க் பண்ணுங்க. அந்த பேட்டர்ன் உங்களுக்குள்ள என்ன செய்யுது அப்படின்னு கவனிங்க. ஸோ அப்போ நம்ம வந்து அடுத்த அடுத்த பேட்டர்ன் நீங்க வந்து வேற மாரி இப்போ இருக்கீங்க அப்படின்னா, உங்களுது வேற மாரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். வேற மாரி ஃபீலிங் இருக்கும். நான் ஒரு ஆணா இருக்கும்போது என்னுடைய பெர்செப்ஷன் வேறையா இருக்கும். ஸோ இதுல வந்து என்ன மாரியான ஃபீலிங் வந்து வந்த பின்னால என்னுடைய மேரேஜ் லைஃப்ல என்னோட திங்கிங் பேட்டர்ன் மாற ஆரம்பிச்சது. எத நான் டெவலப் பண்ணிட்டேன், எத நான் மிஸ் பண்ணியிருக்கேன். அப்படின்றத அடுத்த வாரம் அது அது அடுத்த அடுத்த வாரம் ஹீலிங்க்கு நம்ம வச்சுக்கலாம். இது மாரி ஸ்டேஜ் பை ஸ்டேஜா போகும்போது, இன்னும் நமக்கு வந்து ஒவ்வொரு பேட்டர்னா நம்ம டேப் பண்ணி, ஹீல் பண்ணி ரியலைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கான பாசிட்டிவ் எமோஷன்ஸு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இந்த ஃபீலிங் வந்து இந்த இந்த ஒரு ஒர்க் அவுட் மாரி இந்த வாரம். அதாவது
மேரேஜ் வந்து ஒரு ஹேப்பியோட ஒரு எக்ஸ்பெக்டேஷன், ஒரு 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 எக்ஸைட்மெண்ட்டோட நம்ம பண்றோம். ஒரு ஃபியூ டேஸ் நல்லா இருக்கு. ஃபியூ டேஸ், மேபி ஃபியூ மந்த்ஸ் வாட்டெவர் இட் மேபி ஒவ்வொருத்தரோட லைஃப்ல ஒரு மாரி இருக்கலாம். அதுக்கப்புறம் எதனால நம்ம அத மிஸ் பண்ணோம்? அது எங்க மிஸ் பண்ணோம்? எதனால மிஸ் பண்ணோம்? ஏன் மிஸ் பண்ணோம்? எப்படி மிஸ் பண்ணோம்? அங்க என்ன எமோஷன் ப்ரிடாமினன்ட்டா இருந்துச்சு? எது வேணா இருக்கலாம். ஈகோ இருக்கலாம், சந்தேகம் இருக்கலாம், ஆ டிப்ரஷன் இருக்கலாம். நான் லோவா ஃபீல் பண்ண இருக்கலாம். இன்ஃபீரியாரிட்டியா இருக்கலாம். வாட்டெவர் இட் மே பி. ஸோ இந்த மாரி எமோஷன்ஸ் நமக்குள்ள என்ன விதமான ரோல ப்ளே பண்ணுச்சு அப்படின்றத அடுத்த வாரம் டிஸ்கஸ் பண்ணலாம். அடுத்த வாரம் நம்ம வெள்ளிக்கிழமை மீண்டும் சந்திக்கலாம். ஓகே. நீங்க இத ஏதாவது ஷேர் பண்ண விரும்புனா, குரூப்ல நீங்க போடலாம். அல்லது எனக்கு பிரைவேட்டா போடுங்க. இந்த மாரி இருக்கு. நீங்க கவனிச்ச வகையில உங்களோட இன்டராக்ஷன்ஸ், பப்ளிக் இன்டராக்ஷன்ஸ் அந்த வகையில ஷேர் பண்ணீங்கன்னா, அத வந்து நம்ம வந்து அடுத்த செஷன்ல வந்து ஹேண்டில் பண்ணி, அதுல வந்து எது ப்ராமினன்ட்டா இருக்கு, அந்த எந்த எமோஷன் வந்து கப்புள்ஸ்குள்ள ப்ராமினன்ட்டா இருக்கு அப்படின்றத, அந்த எமோஷன வந்து அடுத்த வாரம் ஹீலிங்க்கு எடுத்துக்கலாம். ஓகே. மீண்டும் நம்ம வந்து அடுத்த வெள்ளிக்கிழமை சந்திக்கலாம். நன்றி. வணக்கம்.